இவர்தான் ருச்சிகா சிங். இந்த வீடியோவில் பிரதம மந்திரியை அவதூறான வார்த்தைகளில் பேசியிருக்கிறேன், அதுக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். என்ன கொடுமை என்றால், இவர் 15 வயது நிரம்பியவர். சமீபத்தில் நடந்த இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு மைக் முன்னாடி பிரதமரை அவதூறான வார்த்தைகளிலே திட்டுகிறார். போராட்டங்கள் முடிஞ்சு போராட்டக்காரர்கள் மேலே யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம்னு உத்தரவாதம் கொடுத்த பிறகு இந்த ருச்சிகா சிங், 15 வயது நிரம்பிய இந்த ருச்சிகா சிங்கை எல்லா ஊடகங்களும் ரைட் விங் ட்ரால்ஸும் சேர்ந்து டார்கெட் பண்ணி பயங்கரமான அப்யூஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஊடகங்கள் CNN, News 18, டைம்ஸ் நவ் போன்ற இந்த ஊடகங்கள்லாம் அவர் இந்த இடத்துல ஒர்க் பண்ணார், அவர் இப்படி இருப்பார் இப்படி இருப்பார்னு இது எவ்வளோ பெரிய ஒரு தேச துரோக செயலை செய்தது போல இவரை சித்தரித்து அவர் மேலே வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய முயற்சிகள் நடக்குது. அப்போ தான் தெரிய வருது அவங்களுக்கு 15 வயசு தான் ஆகுதுன்ட்டு. இது பெரிய டேமேஜை கிரியேட் பண்ணுது. இது மீண்டும் ஜென்சி மத்தியில் ஒரு பெரிய வெறுப்பை உருவாக்குகிறதுன்னு உடனே பிரதம மந்திரி என்ன பண்ணுறாரு, நைட்டோட நைட்டாக திருப்பி ரீல்ஸ். இப்போ உங்களுக்கு தான் தெரியுமே, ரீல்ஸு மிட் நைட் ரீல்ஸ் தான் பிரதம மந்திரியுடைய ஃபேவரட் பாஸ்ட் டைம். என்ன பண்ணுறாரு, நைட் ஒரு ரீல்ஸை ரெடி பண்ணி போடுறாரு. நான் மன்னித்து விட்டேன், நீங்களும் மன்னிச்சிடுங்க அப்படின்றாரு. இவர் இப்படி சொல்கிறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா? என்ன அந்த ருச்சிகா சிங்கை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்த முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அதன் பின்னர் பிரதமர் அவரை நான் மன்னித்து விட்டேன் நீங்களும் மன்னிச்சிடுங்க அப்படின்னா என்ன நியாயம்? தெளிவாக சொல்கிறாங்க, அவதூறாக பேசுகிறாரு, பிரதமரை திட்டியிருக்காரு, அது எப்படி ஒரு கிரிமினல் குற்றமாகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. பதில் இல்லை. அதே தான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தாவேக்காவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திட்டலாமா, என்ன வேணால் பேசலாமா, நடவடிக்கை கிடையாது. திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினா உடனே கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். பிரதமர் மோடி எவ்வளோ அன்பாப்புலராக போயிட்டுருக்காரோ அதே தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் நடக்கப் போகிறது.